வெல்கம் டு இன்சைட் ரன்னிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் பிஐயில் இருக்கிற ஆவரேஜ் எக்ஸுங்கிற ஒரு டாக்ஸ் ஃபார்முலா இப்போ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ அந்த ஆவரேஜ் எக்ஸுங்கிற டாக்ஸ் ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு நான் ஒரு டேட்டா செட் கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே சிம்பிளான டேட்டா செட் தான். சரிங்களா, ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, லேப்டாப், மொபைல், டேப்லெட், மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோத்துக்கு அது விற்றுருக்குங்கிற சேல்ஸும் கொடுத்துருக்காங்க, எத்தனை குவான்டிட்டி விற்றுருக்குங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தமே 3 காலம் இருக்கிற ஒரு சிம்பிளான டேட்டா செட் தான். சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ சேல்ஸ் ஒரு லேப்டாப்போட விலை. சரிங்களா, ஒரு லேப்டாப் 90,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரிங்களா, இப்போ எத்தனை குவான்டிட்டி விற்றுருக்காங்க? 3 குவான்டிட்டி விற்றுருக்காங்க. சரிங்களா, அப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சேல்ஸ் இன்டு குவான்டிட்டி. புரிஞ்சா உங்களுக்கு? சேல்ஸ் இன்டு குவான்டிட்டி போட்டாச்சுன்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும் இல்லையா? இது சேல்ஸுங்கிறது ஒரு லேப்டாப்போட விலை. இப்போ 3 லேப்டாப் விற்றுருக்குன்னா மொத்த சேல்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்? டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, அப்போ நம்ம அதை எப்படி கொண்டு வருவோம்? ஒரு புதுசாக ஒரு கால்குலேட்டட் காலம் நம்ம க்ரியேட் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா? அப்போ அதை நம்ம எப்படி பண்ணுவோம்னா, நியூ காலம் இருக்கு இல்லையா, நியூ காலம்னு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட்டட் காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த கால்குலேட் காலத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம். சரிங்களா, அந்த வீடியோ லிங்க் மேலே கொடுக்குறேன். அது தெரியலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, இப்போ டோட்டல் சேல்ஸ்னு ஒரு கால்குலேட் காலம் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளான ஒரு கால்குலேட் ஃபீல் தான். சேல்ஸ் இன்ட்டு குவான்டிட்டி. இந்த சேல்ஸ் இன்ட்டு குவான்டிட்டி இல்லையா? அப்போ சேல்ஸ் ஷீட் 1 சேல்ஸ், அதாவது இந்த ஷீட்டுக்கு பேர், இந்த டேட்டா செட்டுக்கு பேர் ஷீட் 1. சரிங்களா, பார்த்தீங்களா, ஷீட் 1. அப்போ ஷீட் 1 சேல்ஸ் இன்ட்டுக்கு ஸ்டார் போடுவோம். நம்ம ஸ்டார் குவான்டிட்டி இல்லையா? அப்போது குவான்டிட்டின்னு டைப் பண்ணுங்கள், அதில் இருக்கும் வந்துடும். ஓகேங்களா, ஷீட் 1 குவான்டிட்டி. ஓகேவா? இப்போ நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டோட்டல் சேல்ஸ் நமக்கு க்ரியேட்டட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம சேல்ஸ் இன்டு குவான்டிட்டி போட்டு டோட்டல் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, இப்போ எனக்கு என்னென்னா மொத்தமாட்டு இந்த டோட்டல் சேல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஆவரேஜ் சேல்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ லேப்டாப், மொபைல், டேப்லெட், மானிட்டர் எல்லாம் விற்றுருக்கு இல்லையா? இதை எல்லாத்தையுமே கூட்டி ஒரு ஆவரேஜ் சேல்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு புதுசாக ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இதை ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம டாக்ஸ் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஆவரேஜ்னு ஒரு டாக்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த ஆவரேஜ் டாக்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், நியூ மெஷர் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நியூ மெஷரில் என்ன பண்ண போகிறோம்? இது ஆவரேஜ் சேல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுவும் ஒரு டாக்ஸ் ஃபார்முலா தான். ஓகேங்களா, ஆவரேஜ் சேல்ஸ்னால் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாக்ஸ் ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ்னு ஒரு டாக்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஆவரேஜ்னு டாக்ஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? ஷீட்டில் டோட்டல் சேல்ஸ் இல்லையா? நம்ம டோட்டல் சேல்ஸுங்கிறதுல தான் நம்ம ஆவரேஜ் சேல்ஸ் எடுக்க முடியும். அப்போ டோட்டல் சேல்ஸ் கொடுக்குறோம்ல, கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா என்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஆவரேஜ் சேல்ஸுங்கிற ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணிட்டோம், கால்குலேட்டட் காலம்ங்கிற டோட்டல் சேல்ஸும் க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ இதை அந்த ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு இந்த கார்டு விஷுவல் நான் உள்ள இம்போர்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா அந்த ஆவரேஜ் சேல்ஸ் எடுத்து ஃபீல்டில் போட்டாச்சுன்னா எனக்கு ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளோ காணிக்குது? 164K. சரிங்களா, 164K ஆவரேஜ் சேல்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா, இப்போ இந்த ஆவரேஜ் சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 2 ஸ்டெப் பண்ணுறோம் இல்லையா? என்னெல்லாம் ஸ்டெப் பண்ணோம் பாருங்கள். ஒன்று ரோ பை ரோ கேல்குலேஷன் பண்ணோம் இல்லையா? ரோ பை ரோ கேல்குலேஷன் அந்த கேல்குலேட்டட் காலம், ஒவ்வொரு ரோவுமே தனி கேல்குலேஷன் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு லேப்டாப் 90,000 ஒரு கேல்குலேஷன், 60,004 ஒரு கேல்குலேஷன். அதான் ரோ பை ரோ கேல்குலேஷன். கேல்குலேட் காலம் ரோ பை ரோ கேல்குலேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? என்ன மெஷர் க்ரியேட் பண்ணோம்? ஆவரேஜ் சேல்ஸுங்கிற ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணோம். இது என்ன கேல்குலேஷன்? அக்ரிகேஷன் கேல்குலேஷன். சரிங்களா, அக்ரிகேட் கேல்குலேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, மொத்தமாட்டு கூட்டி அதை என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க, அதாவது அக்ரிகேட் கேல்குலேஷன். அப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று ரோ பை ரோ கேல்குலேஷன், இன்னொன்று அக்ரிகேட் கேல்குலேஷன். சரிங்களா, அப்போ 2 கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆவரேஜ் எக்ஸுங்கிற ஒரு டாக்ஸ் ஃபார்முலாவை வச்சு நம்ம இந்த 2 கேல்குலேஷனையுமே ஒரே கேல்குலேஷனில் முடிக்கலாம். சரிங்களா, அதுதான் இந்த ஆவரேஜ் எக்ஸோடைய ஒரு மிகப்பெரிய யூஸ். சரிங்களா, அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நியூ மெஷர் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். நியூ மெஷர் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நான் இதுக்கு நேம் எப்படி கொடுக்குறேன்னா ஆவரேஜ் எக்ஸ்னே கொடுக்குறேன். சரிங்களா, ஆவரேஜ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஆவரேஜ் எக்ஸுங்கிற ஒரு டாக்ஸ் ஃபார்முலா இருக்குது நம்மகிட்ட. அப்போ அதை டைப் பண்ணணும். ஆவரேஜ் எக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டேபிள் நேம் கேட்கும். நம்ம டேபிள் நேம் என்னது? ஷீட் 1. சரிங்களா, நம்ம டேட்டாவோட நேம் ஷீட் 1 நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஷீட் 1. ஓகேங்களா, அப்போ ஷீட் 1 கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளை கொடுத்துக்கோங்க உள்ள. ஓகேவா, அடுத்த கமா கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன்
எக்ஸ்பிரஷன்னா என்னன்னா ரோ பை ரோ கால்குலேஷன் என்ன பண்ணணும்னு கேட்குது. அதாவது அக்ரிகேட் கால்குலேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். பட் ரோ பை ரோ கால்குலேஷனுக்கு நம்ம ஃபார்முலா கொடுக்கணும். நம்ம ரோ பை கால்குலேஷன் என்ன பண்ணுவோம், குவான்டிட்டி இன்டூ சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால்குலேட்டட் காலம் தான் ரோ பை ரோ கால்குலேஷன். அது என்ன பண்ணணுமோ அதை இங்கே கொடுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், குவான்டிட்டி. இப்போ வந்து நம்ம குவான்டிட்டி எடுத்திங்கன்னா ஷீட் 1 குவான்டிட்டி வந்துடும். குவான்டிட்டி ஸ்டார் என்ன பண்ணுறோன்னா ஷீட் 1ல் சேல்ஸ். சரிங்களா, சேல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேபிள் நேம் கேட்கும். அந்த டேபிள் என்ன டேபிளோ அதை கொடுத்துக்கோங்க உள்ள. அதுக்கப்புறம் என்ன ரோ பை ரோ கால்குலேஷன் பண்ணணுமோ அதை கேட்கும். அதாவது ஒரு கால்குலேட் காலம் என்ன கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணுவோம்ல, அதை மாதிரி ஒரு ரோ பை ரோ கால்குலேஷனோடைய ஃபார்முலா கேட்கும். அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட் சைடில் ஆவரேஜ் எக்ஸுங்கிற ஒரு டாக்ஸ் ஃபார்முலா கிரியேட் ஆகிடுச்சு, ஒரு நியூ மெஷர் கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா, இந்த நியூ மெஷரை என்ன பார்க்கலாம்னா ஜஸ்ட் ஒரு கார்டு விஷயம் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆவரேஜ் எக்ஸ் எடுத்து ஃபீல்டில் போட்டுருங்க. இப்போ வந்து ஈஸியாக வந்து ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஆனால் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஸ்டெப் பண்ணோம் இல்லையா. ஒரு கால்குலேட் காலம் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு மெஷர் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். பட் இந்த வேல்யூ வந்து ஒரே ஒரு சிம்பிளான ஒரு மெஷர்லேயே நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சோம். அப்போது இந்த ஆவரேஜ் எக்ஸுங்கிறது 2 வேலையை சிம்பிளாக ஒரே வேலையை மாற்றுது. சரிங்களா, இந்த ஆவரேஜ் எக்ஸு உங்கள் வேலையை ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்ஸ் ஃபார்முலா. சரிங்களா, இது வரைக்கும் சொல்லி தந்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.